சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வேண்டுகிறேன். நம்ம சேனலை பார்க்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம கதைக்கு போகலாம். தாலி பாக்கியம் பாகம் 38. அன்பரசின் வளைகாப்புக்கான ஏற்பாடு தடாக்குடலாக நடந்தது. பாவம் தேவகியால் அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் ஓடி ஓடி முடியவில்லை. பலகாரங்கள் செய்வது, துணிகள் வாங்க கடைகளுக்கு செல்வதும் என ஒவ்வொரு பரபரப்பாக இருந்தாள். இரவில் செல்வனை கவனிப்பதும் வேறு சலிக்காமல் செய்தாள். எவ்வளவு கற்றுக்கொண்டாலோ அதைவிட அதிகமாக அவனுக்கு கற்றுக் கொடுத்தாள். மறுநாள் விடிந்ததும் சண்முகம் வீட்டுக்கு சீர்வரிசையுடன் செல்ல வேண்டும். எல்லாரும் செல்வதற்கு வேனுக்கு சொல்லியாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஊருக்கு சொல்லவில்லை. பேரனை இடைப்பில் வைத்து கொண்டு வெளியே வந்த பூமாத்தால் திண்ணையில் அமர்ந்து செல்வனுடன் பேசிக் கொண்டிருந்த தேவகியிடம் கையில் இருந்த குங்கும டப்பாவை கொடுத்து, இந்நேரம் பாரு சலசலன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. இன்னும் ஊருக்குள்ள போய் எல்லா வீடுகளுக்கும் சொல்லிட்டு வா. நானா போய் சொல்ல முடியும் என்று அதட்டியபடி கூறிவிட்டு உள்ளே போக, என் புருஷன் கூட கொஞ்ச நேரம் தனியாக பேசினா உனக்கு பொறுக்காதே என்று பதில் கொடுத்த தேவகி செல்வனிடம் திரும்பி, இங்கே பாரு செல்வா, உன் ஆத்தகிட்ட சொல்லி வை, எப்போ பாரு விரட்டிக்கிட்டே இருக்கு என்று கூற, செல்வன் 6 அடி உயரந்தான், கட்டுக்கோப்பான உடல் கொண்டவன் தான், கத்தையான மீசைதான், திருப்தியான ஆம்பளை தான், ஊரே இவன் வார்த்தைக்கு கட்டுப்படுந்தான், மொத்தத்தில் நல்ல குடும்ப தலைவனுந்தான். ஆனாலும் பாருங்க, படு கேவலமாய் வந்து ஹீ அம்மான்னு அப்படித்தான். நீ கோவிச்சுக்காம போய் சொல்லிட்டு வாடி என் கண்ணே என்று கொஞ்சம் வழக்கம் போல அவனது வலிசலில் மயங்கி பதிலுக்கு ஈ என்று இழுத்துவிட்டு, நீயும் வா செல்வா, நம்ம ஜோடியா போய் சொல்லிட்டு வரலாம் என்று கொஞ்சி அழைத்தபடி குங்குமத்தை எடுத்துக்கொண்டு முன்னே போனாள். தலை நிறைய மல்லிகைப்பூ, நெற்றியிலும் வயிற்றிலும் அரக்கு நிற குங்குமம் போட்டு சிவப்பும் வெள்ளையுமாக கல் வைத்த பெரிய மூக்குத்தி, கழுத்தில் நன்றாக மஞ்சள் பூசி மெருகேற்றிய தாலி சரடு, உடலை தழுவும் அரக்கு நிற சுங்கு சேலை, புடவையை குசுபத்தோடு தூக்கி சொருகி கொண்டு கை நிறைய கண்ணாடி வளையல்கள், காலிகளில் பெரிய தண்டை கொலுசு ஜல் ஜல் என்று ஒலிக்க கையில் குங்கும சிமினியோடு தேவகி போக, வழக்கம் போல அவளின் அழகை பருகியபடி அவள் பின்னால் செல்வான். வீடு வீடாய் போய் குங்குமம் கொடுத்து, என் பெரிய நாத்தனாருக்கு நாளைக்கு காலையில சீமந்த முகூர்த்தம், வேணுதான் ஏற்பாடு பண்ணியிருக்கும், குடும்பத்தோடு கிளம்பி வாங்க என்று மங்கா புன்னகையுடன் தேவகி அழைக்க, செல்வன் புன்னகையுடன் தலையை மட்டும் அசைத்தான். ஒருவேளை அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது அவ்வளவுதானோ? ஊர் மொத்தமும் சொல்லி முடித்துவிட்டு மஞ்சுளா இருக்கும் வீதிக்கு வந்து எல்லாருக்கும் சொன்னாள். எல்லார் வீட்டிலும் தேவகி ஏகப்பட்ட வரவேற்பு. தேவகியுடன் சேர்ந்து வந்ததால் செல்வனை வரவேற்றார்கள். அதாங்க ஒரு பழமொழி இருக்கே, எள்ளுதான் என்னைக்கு காயுது, இந்த இலைப்புழைக்கு ஏன் காயுதுன்னு பழமொழி. இந்த இடத்துல ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல எள்ளு யாரு, இலைப்புழைக்க யாரு என்பது உங்கள் கற்பனைக்கு. மஞ்சுளாவின் வீட்டை அலட்சியமாக கடந்தாள் தேவகி. செல்வன் தேவகியின் கையை பற்றி, தேவகி அந்த நாய்களை விடு, போய் தொலையட்டும், ஆனா உன் அப்பா அம்மா பாவம் திண்ணையில இருந்துகிட்டு உன்னையே பார்க்குறாங்க பாரு. செல்வன் கெஞ்சினான் மனைவியிடம். தேவகி திரும்பி பார்த்தாள். அவளை வேண்டா வெறுப்பாக பெற்றவர்கள் விழிகளில் நீரோடு அவளை பார்க்க தேவகி அப்படியே நின்றாள். அன்று அவர்களின் கண் எதிரேதானே துரத்தி அடிக்கப்பட்டாள். அப்போதும் இப்படித்தானே பார்த்து கொண்டிருந்தார்கள். தேவகியின் நெஞ்சம் அவர்களுக்காக இறங்கவே இல்லை. நீ சொல்லாட்டியும் பரவாயில்ல தேவகி, என் மாமியார் மாமனாருக்கு நானாவது போய் சொல்றேன், அனுமதி வேண்டேன் என்றான் செல்வன். தேவகியின் அமைதியை அனுமதியாக கிடைக்க வேகமாக சென்றவன் திண்ணையில் அமர்ந்திருந்தவர்களை நெருங்கி, நாளைக்கு என் தங்கச்சிக்கு சீமந்தாத்தை, காலையிலே கிளம்பி வீட்டாண்டை வந்துருங்க என்று செல்வன் சொல்ல, அவர்களுக்கு சொல்ல வார்த்தையின்றி கண்ணீருடன் கைகூப்பினார்கள். இருவரும் வீடு வந்து சேர்ந்தபோது வீட்டின் அருகே சில வெள்ளை வேட்டிகள் நின்றிருந்தன. செல்வன் பரபரப்புடன் அவர்களை நெருங்க, பூமாத்தாள் வேகமாக மகனிடமும் மருமகளிடம் இருந்து மெய்யுண்டு தாத்தாவை மாடு முட்டி குடல் சரிஞ்சு போச்சான், ரொம்ப முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காளாம், ஒரே புள்ளை வயிற்று பேரனையும் மருமகளையும் பார்க்கணும்னு கிழமை அழுகுறா. அந்த ஊர் பெரியவங்க தகவல் சொல்லி தேவகியையும் மெய்யனையும் கூட்டி போக வந்திருக்காங்க என்று நடந்தவற்றை சொல்ல, இது என்னடா அது புது குழப்பம் என்று செல்வன் தேவகியை பார்த்தான். தேவகி ரௌத்திரமாக நின்றிருந்தாள். அவளை பார்த்த செல்வனே கொஞ்சம் நடுங்கித்தான் போனான். சட்டென்று அவள் கையை பற்றி தேவகி பொறுமையா பேசி அனுப்பலாம் என்று சமாதானமாக சொல்ல, நீ மூடு வாய, உனக்கு என்ன தெரியும் என்று கத்தியவள் வந்தவர்கள் பக்கம் திரும்பி, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவங்க தானே நீங்க எல்லாம் என்று ஏளனமாக கேட்க, வந்தவர்கள் தலை குனிந்தனர். பழச மனசுல வச்சுக்காதம்மா, பெருசு ரொம்ப கவலைக்கிடாம கிடக்கு, சாக போற
ஒரு ஆசைமா பாவம் பேரனை கூட்டிக்கிட்டு வந்து கண்ணில் காட்டுமே என்று ஒருவர் கெஞ்சலாக கூற தனது ஐந்தரை அடி உயரத்திற்கும் சீரலாய் சிலிர்த்து நிமிர்ந்தாள் தேவகி. யாருக்கு யார் பேரன்? என் பிள்ளை இதோ இந்த பூமாத்தாவுக்கு மட்டும்தான் பேரன், வேற எவனுக்கும் மெய்யரசு பேரன் கிடையாது. உங்க ஊரே சேர்ந்து என்னை அவமானப்படுத்துச்சு. ஆனா இந்த ஊர்ல ஒருத்தர் கூட என்னை கேவலமா பார்க்கல, பேசல. நான் யாருன்னு இந்த ஊருக்கு தெரியும். அதனால குணமாக போற அவனை தூக்கிக்கிட்டு வந்து எங்க ஊர் ஜனங்க முன்னாடி செல்லியம்மன் கோயில் வாசல்ல வச்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அந்த நாதாரி பேரை அப்போ கூட நான் மன்னிக்க மாட்டேன் என்று கத்தி சொன்னவளை பார்த்து எல்லாரும் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தார்கள். யாருடைய சமாதானமும் அவளிடம் ஈடுபடவில்லை. அவன் சாகட்டும், அவன் செத்த அன்னைக்கு செல்லியம்மனுக்கு திருவிழா செய்வேன் நான். என் பிள்ளைக்கு புது சொக்கா போட்டு தீபாவளி மாதிரி கொண்டாடுவேன் நான். ஆத்திரத்துடன் சபதம் செய்தால் தேவை. வந்தவர்கள் மிரண்டு போய் தலை கவிழ்ந்து திரும்பி செல்ல செல்வன் தேவகியை தோளோடு அணைத்தபடி வீட்டுக்கு அழைத்து சென்றான். வெகு நேரமாகியும் தேவையின் கொழுப்பு அடங்கவில்லை. அவர்களை தனிமையில் விட்டுவிட்டு பூமாத்தாள் மெய்யனை தூக்கி கொண்டு செல்வனின் சித்தப்பா வீட்டுக்கு போய்விட செல்வன் தேவகியை மென்மையாக அணைத்து முகமெங்கும் சின்ன சின்னதாய் முத்தமிட்டு சாந்தப்படுத்தினான். தேவகி அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். அன்றைய ஞாபகத்தில் அவன் நெஞ்சில் விழுந்து கதறிவிட்டாள். செல்வன் அனைத்தும் மறுபடியும் அவளை சமாதானம் செய்தான். கண்ணீர் ஓய்ந்து நிமிர்ந்து பார்த்தவள், நான் பேசுனது சரிதானே செல்வா என்று கேட்க அவள் நெற்றியில் முத்தமிட்ட செல்வன் ரொம்ப சரி என்றான். அன்று அவர்களுக்காக இவனும் அந்த துயரத்தை அனுபவித்தவன் தானே. அன்று இரவு பூமாத்தாவின் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்துவிட்டு தங்களது குடிலுக்கு கிளம்பினர் இருவரும். பொழுது விடிய கிளம்பணும். ஏன் இன்னைக்கு இங்கேதான் படுத்தா என்ன என்று மகனிடம் பூமாத்தா கேட்க, அதுமா என்று செல்வன் தலையை சொரிந்தான். ஓய் செல்வா, நீ வரலையா என்று தேவகி வெளியே நின்று குரல் கொடுத்த மறுவினாடி இதோ வந்துட்டேன் தேவகி என்று தாவி ஓடினான். இப்போதெல்லாம் மெய்யரசு தேவகியை தேடுவதே இல்லை. கொஞ்ச நேரம் பாட்டியை காணவில்லை என்றால் கத்தி அழுது ஊரையே ஒன்றாக கூட்டி விடுவான். இரவில் கூட பூமாத்தாவிடம்தான். அந்த குழந்தையின் வெள்ளை அன்பு அந்த கிழவியை மொத்தமாக மாற்றிவிட்டது. செல்வனும் தேவகியும் இன்னும் பூமாத்தாவின் வீட்டுக்கு நிரந்தரமாக வராதது காரணம் இல்லைங்க. ராவுன்னு பார்க்காம பகலுன்னு பார்க்காம இவங்க அடிக்கிற கூட்டுக்கு சந்தடி இல்லாத அந்த மலைவெளிதான் லாயக்குன்னு நீங்கள்லாம் நினைத்தாலும் காரணம் அது இல்லைங்க. தேவகி கட்டிய அந்த கோயிலில்தான் அவர்களின் முதல் காதல் வாரிசு பிறக்க வேண்டும் என்ற காரணம் மட்டும்தாங்க. அதையேத்தான் நாங்களும் சொல்கிறோம்டான்னு நீங்கள் சொல்கிறத கேட்குதுங்க. சரி, இதோ ஒன்று விடுங்க. இப்போ அந்த பிள்ளைங்க சண்டை நேரத்துக்கு முடிச்சுக்கலான்னு பார்த்துட்டு வரேன். அன்பரசின் வளைகாப்பு வீடு பத்தாது என்று சிறியதொரு சத்திரத்தில் ஏற்பாடு செய்திருந்தார் சண்முகம். தமிழரசின் கணவனுக்கு விடுமுறை கிடைக்கவில்லை என இருவரும் வரவில்லை. அக்காவுக்கு குழந்தை பிறந்ததும் வந்து பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டார். இந்த பூக்காரனோ பூவாலையை அலங்காரம் செய்திருந்தான் தன் மனைவி அமரும் மேடையில். தேவகிதான் அங்கே VIP. எல்லோருக்கும் விவரம் கேட்பதும் தேவகியிடம்தான். எல்லோருக்கும் வேலை செய்வதும் தேவகிதான். தேவகியின் பெற்றோர் கூட வந்திருந்தனர். பூமாத்தா வழக்கம்போல் மெய்யரசுவை சுமந்து கொண்டு பரபரப்பாக வேலை அடா இல்லை இல்லை பரபரப்பாக செயல்படும் தேவகியை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தார். செல்வன் ஆமாங்க செல்வனை தான் வழக்கம்போல தேவகிக்கு பின்னால் ஓடிக்கொண்டு அடா ஆமாங்க இதில் என்ன வைக்கும் தேவகிக்கு பின்னாடி தான் ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் பாருங்க, இந்த பயபுள்ள கையில் கூசாவை கொடுக்க மறந்துட்டாங்க போல் இருக்கு. கூசா வேணாங்க, அட்லீஸ்ட் ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளாஸ்காவது கொடுத்துருக்கலாம். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.